ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரும் பார்க்கும்போது. சூப்பர். எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் மட்டும் வரல, உங்களுக்காக கலக்க போகுது யாரு, குக் வித் கோமாளி விக்கி சிவா வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி இல்லை அவங்க வீட்டில் மாமா வீட்டிலேருந்து வராரு. ஏன் ஆக்சுவலாக வந்து பாய் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீ வேற சொன்ன உள்ள இருந்த போய் வந்திருக்காரு. உண்மையில அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. வரவல்ல அவ்வளோ செக்கிங் ஃபுல்லாக பார்த்தா நேவி ஏரியா ஆர்மி ஏரியான்றாங்க. இங்கே பயங்கரமான செக்கிங்லாம் போயிட்டு வந்துச்சு எனக்கு. கண்டிப்பா சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, தளபதி விஜய் சார் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பயங்கர அவ்வளோ எனர்ஜியா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், உங்களுடைய அன்புக்கு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏன்னா அங்கிருந்த பசங்க எல்லாருக்கும் நீ கொடுத்த பாலா பாலான்னு சொல்றதுக்கு லவ் யூ பா. தேங்க்யூ ஸோ மச் பா, லவ் யூ. இங்க இருந்த பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூமா. சூப்பர். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கு எவ்வளவோ அதே மாதிரி எனக்கும். இன்னைக்கு இந்த காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் டே இல்லையா? செப்டம்பர் 4 உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு. உங்களுக்கு செப்டம்பர் 4 ஃப்ரெஷர்ஸ் டே இன்னைக்கு. நாளைக்கு எனக்கு ஃப்ரெஷர்ஸ் டே 5ஆம் தேதி. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது. அதுலேயும் வந்து நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பேர் இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த 6 பேர் பசங்க டான்ஸ் ஆனாங்க, பயங்கரமாக ஆனாங்க பசங்க. சூப்பராக நீங்கப்பா 6 பேர் இருக்கீங்க, சூப்பராக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கடுத்து நம்ம பையன் சவுகார்பேட்டை ஷாருக்கான் பயங்கரமாக ஆனாரு. எங்கே ஒரு தெளிவா வேற லெவல். உங்கள் பேர்? சர்ஃப்ராஜ். சர்ஃப்ராஜ் சர்ஃப்ராஸ் சர்ஃப்ராஸ் பயங்கரமானாரு, சூப்பராக பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த லிஜெண்ட் சரவணா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 வகையான குர்தாஸுடைய மாடல் போஸ்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு 8 வகையான குர்தா மாடல் போஸ்டர் நடந்து வந்தால் எப்படி இருக்கு, அதே மாதிரி ஒரு 8 பசங்க வந்தாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணாங்க, வேற லெவல். எங்கே இருக்காங்க அந்த பசங்க தெரில, பட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆக்சுவலாக காலேஜ்னாலே எப்பவுமே பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் 2 வித்தியாசம் இருக்கும். இது இன்ஜினியரிங் காலேஜ் தான் இல்லையா? ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜில் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம்? படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அது பொண்ணுங்க. ஆமா, M1 பேப்பருக்கு M2 படிச்சுட்டு வந்து அரியர் வச்சு அதுதான் பசங்க. சூப்பர் சூப்பர். பசங்களோட மெயின் ஜாபே என்னவா இருக்குன்னா, காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி சேட் பண்ணோம், நைட் அந்த பொண்ணு அந்த பையனை பிளாக் பண்ணோம். இது மட்டும் தான் ரெகுலராக நடக்கும். இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு KGF ஸ்டைலில் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணுங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் தான் மான்ஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆக்சுவலாக பிரின்சிபல் சாரை பற்றி சொல்லி ஆகணும். செக்ரட்டரி சார், சாரி சார், நான் ஸ்கூல் டைமில் இருந்தேன் சார். செக்ரட்டரி சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவரை பார்க்கும்போது இங்கே இவ்வளோ சீட்டு போடுறது கூட மேட்ரு இல்லை, அடிக்கிற வெயில கோட்டு போட்டிருக்கீங்க பாருங்க சார், அதுதான் சார் மிகப்பெரிய மேட்ரு. செமையாக இருக்குது. தலையை கழிச்சு விட்டு நடந்து வந்தீங்கன்னா பில்லா படத்தில் அஜித் சார் மாதிரி இருப்பீங்க சார். தேங்க்யூ சார். அதெல்லாம் தாண்டி 2 பேர் அவங்க இருக்காங்க பாருங்க, 2 பேர் டைலாம் கட்டிக்கிட்டு அவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா, அதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட்டாக உட்காந்துருக்க சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த பழைய படத்தில் வர வில்லன் மாதிரி டெரராக இருந்தார். ஆனால் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பாண்டியன் ஸ்டோரில் வர மாமனார் மாதிரி அவ்வளோ சாப்பிட்டுன்னு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி இந்த காலேஜ் எப்படின்னா, அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்தை கொஞ்சம் மாடர்ன் டைமில் எடுத்த மாதிரி அவ்வளோ சூப்பராக டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காலேஜ் லொகேஷனு வெளியே எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தான் பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு? வாரணமாயிரம் அனல் மேலே பனி துளி. அந்த மாதிரியா? அந்த லொகேஷன் மாதிரியே இருக்கு. சூப்பர். ஆமா, பயங்கரமா இருக்கு. எனக்கு அந்த கிரவுண்டை பார்க்கும்போது இது என்னது, ஆசை ஓர் புல்வேலி அந்த மாதிரி இது. ஃபுட்பால் ஆடுவாப்லையே, ஃபுட்பால் ஆடுவாரு, எல்லாமே பண்ணுவார். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டோம் இல்லையா? ஆமா. அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் சின்னதாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? ரைட்டா, சின்னதா, ஓகேவா? சூப்பர். அவங்களுக்கு பிடிச்ச நடிகரை கூட்டு வரலாம், பிடிச்ச நடிகரை கூப்பிடலாம். பட் அதுக்கு முன்னாடி எங்க போனாலும் கேட்கக்கூடிய கேள்வி தான் இங்கே கேட்டுடலாம். எத்தனை பேர் இந்த இடத்துல தளபதி விஜய் சார் ஃபேன் இருக்கீங்க? ஆஹா, சூப்பர் சூப்பர். எவ்வளவு பேர் தல அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? சரி, ஓகே. 2 பேரும் ஒரே டைம்ல கூப்பிடலாமா? 2 பேர் டைம். நான் வந்து விஜய் சார் கூப்பிடுறேன், நீ அஜித் சார் கூப்பிடுறேன். AK சார் கூப்பிடுறேன். லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் மேலாணிக்கு வந்திருக்கிற நண்பா நன்றி, எல்லாருக்கும் வணக்கங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் டியரஸ்ட் AK சார். கண்டுபிடியாரு
எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. தம்பி மால்வாவனா மொழிகேட்ட எழுத்து மூன்றா. இது யாரு சொன்ன டைலாக் தெரியல. லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது நண்பா. எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முன்னு ஹால் சூப்பர்வைசர் கம்முன்னு இருந்தா மார்க் சும்மா ஜம்முன்னு வரும் நண்பா. பேரு தூக்குதுற, பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. அந்த ஸ்வேதாவை பார்த்தா சொல்லுங்க ஏஎம்எஸ் காலேஜ்ல அட்மிஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏஎம்எஸ்க்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அற்புதமான மாசான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுடைய ஏஎம்எஸ். ஒண்ணே சொல்லுகிறேன் நண்பா, வாழ்க்கையில எது நண்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம்? வாழ்க்கையில சந்தோஷமான விஷயமா சனிக்கிழமை காலேஜ் லீவ் விடுறதா பசங்களுக்கு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா. பட் அவங்களுக்குள்ள எது தெரியுமா ரொம்ப சந்தோஷமான விஷயம்? நீங்க வாட்ஸ்அப்ல யாரை திட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பார்ப்பான் பாருங்க. அதுதாங்க மிகப்பெரிய சந்தோஷம். யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்டு? அதை பத்தி தெரியாது. ஆனா தளபதிக்கு இருக்குமே, தலதான் உண்மையான ஃப்ரெண்டு. பட் நிச்சயமா அவங்களுக்குள்ள யார் தெரியுமா உண்மையான ஃப்ரெண்டு? நீங்க ஒரு கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்கறான் பாருங்க, அவன் நார்மல் ஃப்ரெண்டு. அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மச்சான் சென்மைன்னு அனுப்புறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிட்டுமா? சொல்லுங்க தளபதி. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு இன்ஜினியர் ஆல் கிளியர் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது நண்பா. சூப்பர், தேங்க் யூ. அடுத்து அவங்க சொல்றதான் நீங்க சொல்றது அப்படியே டக்கு டக்குன்னு போயிடலாம். சூர்யா சார், தனுஷ் சார், சூர்யா சார் ஃபர்ஸ்ட். சூர்யா சாரோடைய ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தர். தயவு செய்து சூர்யா சார் அப்படியே பேசுறீங்க. பேசுறாரு முன்னாடி அவர் முறைச்சு பார்த்தா இருக்காரு. ஒரு வேற கை கட்டினு அவரு கொஞ்சம் பயப்படுவாரியா? பயந்து சுபாவங்க நானு. ஆமா, நிறைய பேர்ட்ட ஏய் மாட்டிருக்காப்ல. ஆமா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? சூர்யா சார் கொண்டு வந்துருங்க. எனக்கு தெரியாது. சீரியஸ் பெரிய கைத்தல கொடுங்க. சூர்யா சார் அப்படியே பேசுவார். ஓகே, சூப்பர். எனக்கு தெரியாது, இருந்தாலும் பசங்க கை தட்டாங்க, அதுக்காக நான் கூப்பிட்டேன். நான் அப்படியே இருக்கணும். ஓகேவா? ட்ரை பண்றேன். நான் அவரோட தீர்மான ஃபேன். லெட்ஸ் வெல்கம் விக்கி சிவா. எல்லாத்துக்கும் வணக்கம். தாதாவுக்கு சூர்யா பாத்தியாவா? சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, டிவியில பாத்திருப்ப, கூர்ல பாத்திருப்ப. ஆனா சார் அந்த படத்தை கேட்டிவில தான் பாத்திருக்காரா? தெரிஞ்ச டைலாக்கா பேசுங்க ப்ளீஸ். ஓவி அடிச்சா ஓட்டம் வெயிட்ரா. தம்பி இந்த ஷூவை கொஞ்சம் கைட்ரா. ஏங்க சூர்யா சார் வாய்ஸ் எவ்வளவு மாசா இருக்கு. படம் பாத்திருக்கீங்களா? நல்லா மாசா. ஆமா, இப்ப பாருவா. எதை ஊத்துனா எப்படி தெரியுமா? பெட்ரோல் ஊத்துனா பக்குடு எரியும், கிருஷ்ணல் ஊத்துனா கசகசன்னு எரியும். அடிக்கிற வேலைக்கு அங்க நடுவுல போய் உட்காந்து பாரு, உடம்பு ஃபுல்லா எரியும்டா. ஒரு மீனோட உரிமையோருக காத்திருக்குமா கொக்கு. அப்படி ஓரமா போய் முக்கு. சூர்யா சார் வாய்ஸ் நல்ல ஹெவியாங்க. ஹெவி. ஆமா. ஒரு நிமிஷம், என்ன சொல்லி கூப்பிட்ட? நான் கூப்பிடவே இல்லை விக்கி. நீயா தான். ஓகே, கால் மீ சோ. யார் நீங்க? இட்ஸ் மீ ரோலெக்ஸ். யாரு? ரோலெக்ஸ். ரோலெக்ஸா? ஆவடி ரீல் எக்ஸ்பிரஸ் கண்டக்டர் மாதிரி இருக்கான். ரோலெக்ஸா பாத்திருக்கீங்களா? கடைசியா உன்னோட சொல்லிக்கலான் இருக்கேன். சொல்லுங்க. உங்க எல்லார் வீட்லயும் மழை பெய்யும். இல்ல இது வெயில் காலம் பெய்யாது. சாரி சார். உங்க எல்லார் வீட்லயும் மழை காலத்துல மழை பெய்யும். ஆனா எங்க வீட்டுல மட்டும்தான் ஜோத மழை பெய்யும். ஏன் ஜோன் மழை பெய்யும்? சார்ட்ட கீழே கேட்டா சொல்லுவார் பாரு. இப்போ ஓ, சூர்யா சார் வீட்லயா? ஒரு பெரிய கைத்தல விக்கி சிவா அவர்களுக்காக. ஏன்னா இவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். பட் ரொம்ப பார்க்க சிம்பிளா இருந்தாலும் 17 நாடுகள், 27 விருதுகள், சமீபத்தில் 3 லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பா இதெல்லாம் வாங்கலாம் நினைச்சாரு, கண்டிப்பா வாங்கிடுவாரு. இவரெல்லாம் எவ்வளவு எனக்கு பெருமை இருந்துச்சு. ஆடியோ விட்டுட்டு கை தட்டினார் தெரியுமா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து விஜய் சேதுபதி சார் கூட்டலாமா? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. கீழே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு. வணக்கம். சூப்பரா சமைக்க. லவ் யூ. சார் கார்த்திக் தீபம் கூணர் வாச அடிமையாக அடிக்கிறீங்க. நான் அம்மா அம்மா கூணர் வளையல கும்பிடுது மைக்குள்ள கும்பிடுது அம்மா கும்பிடுது இல்லை யாச்சும் விளையாட்டு வச்ச கூண ஆப்பிடுச்சு. இதை பாரு பேரரசு, இந்த ஆகாசத்தில் இருக்கிறது காரணமே நீதான். ஓகேவா? எனக்கு இட்லியும் பிடிக்கும், தோசையும் பிடிக்கும், சட்னியும் பிடிக்கும், சாம்பார் பிடிக்கும், தலையும் பிடிக்கும், தளபதி பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், மம்முட்டி பிடிக்கும், மோகன்லால் பிடிக்கும், இந்த காலேஜில் பசங்களுக்கு பிடிக்கும், பொண்ணுங்க பிடிக்கும். I love you too. சூப்பர் சார். I love you too. சரி சார். I love you. யாரு நீ? அப்பா அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு லவ்வரா பிறக்கிறேன். ஓகேவா? I love you. சரி, ஒரு பாட்டு பாடம் ரெடியா? பாட்டு பாடுங்க சார். பாட்டு பாடம் ரெடியா? மச்ச மல்ஜம் செம்மையா. சூப்பர்.
அப்படியே இன்னொரு பாட்டு பாடலாமா? ரெடியா? சார் இந்த பாட்டு மோட்டிவேஷனா பாடுங்க சார். சரி ஓகே. அனல் மேலே பனித்துளி லவ் பண்ணா புதக்குழி லவ் ஒரு தலைவலி ஃப்ரெண்டு கொடுப்பார் மனவலி பெஸ்டி போடுவா வீண் பலி லவ் ஒரு நெஞ்சு வலி சிங்கிளாயிருப்பது ஒரே வழி. லவ் யூ டூ. பாவம் அந்த பையன் என்னவா? 5 லவ் பண்ணிருக்கான், அதுவும் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுப்பா. தம்பி ஃபர்ஸ்ட் இயரா ஃபைனல் இயரா? ஃபைனல் இயர். அவர் டீச்சர் தானே? அவரு டீச்சரா ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் காலேஜில் டீச்சர்லாம் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க, ஸ்டூடெண்ட்லாம் டீச்சர் மாதிரி இருக்கீங்க. ஆதார் கார்டில் எப்படி ஸ்டூடெண்ட் போட்டிருக்கோம், ஐடி கார்டில் தான் ஸ்டூடெண்ட் போட்டிருக்கோம். ஐ லவ் யூ. பேரு ஆதி. ஆதி சூப்பர். ஆதி நீ ஆதி இல்லை, இவரோட மனசுல பாதி. எப்பா இவரோட மனசுல பாதி நம்பா. ஏப்பா நீ வேற. தேங்க்யூ. தமிழ் ஆதின்னு சொல்லியிருந்தாலும் பையன் சந்தோஷப்பட்டிருப்பான். சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வாய்ஸ் பேன் இண்டியா மாதிரி போயிடலாமா? பேன் இண்டியா லெவலில் போலாமா? எஸ்டிஆர் சார். எஸ்டிஆரா? இல்லைங்க, சிம்பு எங்க போனாலும் பிரச்சனை பண்றாங்க. ஆக்சுவலா சிம்பு போறதுனால பிரச்சனை இல்லைங்க, அந்த இடத்துல என் தம்பிகளுக்கு பிரச்சனைனா சிலம்பரசன் நிப்பான் தட்டுறோம். இன்னுமே நான் தான் ரங்கராய சக்தி வேல். ஒரு மாடு அது கழுத்தை கட்டி போட்டு பால ஃபுல்லா கறந்து கேள்வியட கேக்குற நீ இப்ப பாரு என் தலைவர் ஒருத்தர் வருவா. சார் வந்துட்டார் சார். தலைவரை முடியல. ஏய் ஆலமரத்து பட்டை, வேப்ப மரத்து கொட்டை, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமா கொட்டை. என்னடா இந்த காலேஜில் பசங்க இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன ஜாப் தெரியுமா? எல்லாருமே பொதுவாக பசங்கனாலே காலேஜில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன சார்? வருவாங்க, அரியர் வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். வருவாங்க, அரியர் வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். டேய் பசங்க பொண்ணுங்க காலேஜில் வித்தியாசம் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கெரியரை பார்க்க வந்தா அது பொண்ணுங்க, வச்ச அரியரை பார்க்க வந்தா அதுதான்டா பசங்க. என்னாச்சு சார்? எல்லாருக்கும் வர பிரச்சனை எனக்கும் வந்துருச்சு சார். எது வெல்ல முடியா சார்? லவ் ஃபெயிலியர் சார். லவ் ஃபெயிலியரா? ஆமா சார். என்னடா ஆவுன்னா அந்த லவ் ஃபெயிலியர் சொல்றீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் கேட்கவா? படிக்கும்போது லவ் ஃபெயிலியர் மைண்டை போட்டு கெடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? சொல்லுங்க சார். லவ் பண்ணுங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் தான்டா கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க சேர்ந்து வாழ்ற ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும். ஏய் தனித்திருங்கள், வீழ்த்திருங்கள், காதலிப்பதை தவிர்த்திருங்கள், வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன சொல்ற? சூப்பர் சார். உனக்கு ஒன்று சொல்ல, நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க சார். ஒன் சைடு லவ் தோத்துரும், டூ சைடு லவ் தோத்துரும். தோக்காத ஒரே லவ் செல்ஃப் லவ் மட்டும்தான்டா. உன்னை நீயே லவ் பண்ணி ஜாலியா இரு. ஓகேவா? சூப்பர் சார். என் மைண்ட் திறந்துட்டீங்க. மைண்ட் திறந்தனா? ஆமா சார். சரிப்பா. டவுட் இருக்கு சார்ட்ட கேளுப்பா. நம்ம பாண்டியன் ஸ்டோர் சார்ட்ட கேளு. கேக்குவா சார்? உலகத்துல எவ்வளவு பொண்ணுந்தோ நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? நான் உனக்கு கேட்கவா? கேளுங்க. சார் என்ன சொல்றாருன்னா, ஊர்ல எவ்வளவோ பையன் இருந்தும் ஜெஸ்ஸியாண்டா உன்னை ஏமாத்தினா அப்படி கேட்க சொல்றாரு. கரெக்டா? சரி ஓகே, சந்தோஷம் சார். ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, செமையா இருக்கீங்க. ஓகே, பெரிய கைத்தல் கொடுத்தா தம்பி கிளம்பிடுவார். ஓகேவா? தேங்க்யூ. சூப்பர். அடுத்து ஒரு பேன் இண்டியா ஸ்டைல போயிடலாமா? எத்தனை பேர் புஷ்பா படம் பார்த்துறீங்க? எத்தனை பேர் கேஜிஎஃப் படம் பார்த்துறீங்க? 2 பேரும் கூட்டு வரலாமா? நான் புஷ்பா கூட்டு வரேன். ஓகே, நான் கேஜிஎஃப் கூட்டு வாங்க. கூட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் புஷ்பா. ஓகே. ஏஎம்எஸ் காலேஜ் பசங்கன்னா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர்டா ஃபயர். Violence, violence, violence. அங்க மேடம் சைலன்ஸ். I hate violence. பக்கத்துல இருக்க மேடம் ஆல்சோ சைலன்ஸ். I avoid. That sir also avoid you. But violence likes me. That camera not like you. இப்போ லைக் பண்ணாக்கிட்டுமா? பாரு, 8 ஷோக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும் தாய். பின்னாடி வந்தா தான் கேமரால வருவ நாய். சரி நான் சொல்லட்டுமா? சொல்லு நீ சொல்லு. லைக் தான். யாரோ 10 பேர் மட்டும் அழகா இருக்கிற காலேஜ்லடா, அது இருக்கிற மொத்த பேரும் அழகா இருக்கிற காலேஜ்ல. அது இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேறது இல்ல. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேறது இல்ல. இல்ல, வேற ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? கோல்கேட் வேத சக்தி. சரி ஓகே. சரி லாஸ்டா ஒரு 4 வயசு. லாஸ்டா இறுதியா டிஃபரெண்டா ஏதாவது?
டிஃப்ரெண்டாவா? தனுஷ் சாரா? தனுஷ் சார் பேசுங்க. தனுஷ் சார் ரோபோ சங்கரன். சரி, ரொம்ப நேரமா தனுஷ் சார் கேட்குறீங்களா? இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே வேற இல்லையா? சிவகார்த்திகேயன் சார் சூப்பராக பண்ணுவார். சூப்பராக பண்ணுறேன், ஃபோன் பண்ணி பண்ணுறேன் உனக்கு. அது தலைவர் 3 வயசு பேக் டு பேக். ஓகே, தலைவர் போயிடலாம். ஓகே ஓகேவா? ஓகே. தலைவர்னா எந்த தலைவர்? தலைவர்னா வந்து கபாலியில் ஆரம்பிச்சு இப்போ லாஸ்டா கூலி வரைக்கும். ஓகேவா, போயிடலாம். யார் அந்த கபாலி? வர சொல்றோட தமிழ் படங்கள்ல முறை வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிட்டு நம்பியாரு. ஏ கபாலி அப்படி சொன்ன உடனே குருஜி சொல்லு கேச்சம்மா, அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா. கபாலிடா கிலோ हुकुम टाइगर का हुकुम. வணக்கம். வணக்கம். சோனால அலப்புறம் கலப்புறமா ஏடா வந்தவனே கலப்புறம் சொன்னா என்னடா பண்றது? என்னப்பா சொல்லிட்டு நீ போயிடுவ, நான் மாட்டிப்பேன். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். பசங்க இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொண்ணுங்க இன்னைக்கு ஹாப்பியா இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ணே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்டா. போதுடா போங்கடா. சூப்பர். நாகார்ஜுன வாய்ஸா? என்னிடம் சூப்பரா பண்ணுவாப்ல. அது வேற ஒரு மீம் பாணி. நபி சூப்பர். என்னிடம் வரார்கள் துறைகளே மகிழ்ந்து விடுவேன். சரி, அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரெண்டான வாய்ஸ் பண்ணலாமா? எஸ்கே சார். சிவான எஸ்கே என்ன கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த வாய்ஸ் சரியா வராது, அதனால எஸ்கேன்னு டாக்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு மாதவன் சூப்பரா பேசுவார். வர வாய்ஸே கேட்க மாட்டீங்களா? இல்ல, சமீபத்தில் வாய்ஸ் விஜய் தேவர்கொண்டா எடுத்திருக்காரு. உங்களுக்கு பண்ணி காட்டுவார் போகும்போது. என்னதுமா? விஜய் தேவர்கொண்டா. விஜய் தேவர்கொண்டாவா? எத்தனை பேர் விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ் இருக்கீங்க? என்னடா பாய்ஸ்லாம் கை தூக்குறீங்க, கேர்ள்ஸ் தான் நிறைய ஃபேன் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃபேன் தான். ஃபேன். ஓகே, சூப்பர். அந்த வாய்ஸ் அப்புறம் பண்றேன். சரி, ஓகே. இப்போ டக்குன்னு என்ன பண்ணலாம், 2 வாய்ஸ் முடிச்சிடலாம். 2 வாய்ஸ். ஆமா, என்னன்னா வந்து ரொம்ப நேரமா தனுஷ் சார் வாய்ஸ் கேட்டாங்க இல்லையா? தனுஷ் சார் கேட்டிருக்காங்க. தனுஷ் ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு வாய்ஸ் ஒன்று பண்றேன். ஓகே. இன்ஜினியரிங் காலேஜ்ல ரொம்ப நேரமா கேக்குறாங்க. இன்ஜினியர்ஸ் பத்தி ஒரு டயலாக் பேசிருப்பார்ல, 2.25 நிமிஷம் விஐபில. ஓகே, கூப்பிடலாமா? தனுஷ் சார், லெட்ஸ் வெல்கம். மாறில ஆரம்பிச்சு விஐபி. ஓகே, லெட்ஸ் வெல்கம் தனுஷ் சார். ஒருத்தவன் தூங்கி நீங்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்குதுன்னு அந்த கொசு பிறலாடும். ஒரு நாள் மூச்சு நீங்க சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காரணத்துக்கு நோக்காம நேரம் இங்க வந்து உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜி 10,000 ஃபெயில் படிச்சு 10,000 ஈஸியாக குரூப் விட்டு இந்த குரூப் 5 மணி கஷ்டமான எடுத்து பிசிக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், மேக்ஸ் டியூஷன் ரோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்களோட ரோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் ஃபிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில வச்சு இந்த படிச்சு அளவு மக்கள் 10 டிஎன்பிசி எக்ஸாம் 2 மாசம் உட்காந்து படிச்சு அதில் வாங்குற கட்டா மார்க் யூசஸா போய் அம்மா நகை அடமான வச்சு காலையில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் 4th மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டி வேலையில செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிட்ற ஒரு வயசு சாப்பாடும் தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் இன்னைக்கு ஏஎம்எஸ் காலேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க மாதிரி பண்ற வேலையில் பட்டது இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சூப்பர். ஓகே, நிறைவா ஒரு 2 வாய்ஸ் நிறைவா பண்ணிடலாமா? ஆமா. சரி, ஓகே. எந்த காலேஜ்லயும் போனாலும் இந்த இவரோட வாய்ஸ் பண்ணாம நாங்கள் வரமாட்டோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய வாய்ஸ் தான். ஓகே. That is, every citizen in India is every citizen of the world. That means யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம் உறக்கத்தில் வருவது கனவு கிடையாது, நம்மை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அனைவரும் கனவு காணுங்கள், வெற்றியை நோக்கி ஓடுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த். சூப்பர். நிறைவா எனக்கு பிடிச்ச தலைவர், எல்லாருக்குமே பிடிச்ச தலைவர், அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து பேசிட்டு அப்படி பார்ப்போம். என்ன இல்ல சார், நாட்டுல ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 செத்தா கூட அருணா கொடி அத்துட்டு தான் கொடிக்குள்ள புதைக்கிறா. இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மாணவர்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். தேங்க்யூ சோ மச். லவ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. என்னை விட அறிவிலையும் திறமையிலையும் அழகிலையும் அதிகமா இருக்கிற இவ்வளவு மாணவர்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். எங்களை நாட்கள் வராங்க, எந்த நம்ம பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகர் கைத்துல உற்சாகம் தான் கொண்டு வருது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லாம நாள்ல நீங்க எல்லாரும் கொடுத்த அன்பு வெளிச்சத்துல வந்து நாளைக்கு காந்தி கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 5. அதான் செப்டம்பர் 5 இஸ் டீச்சர்ஸ் டே, பட் ஃபார் மீ செப்டம்பர் 5 இஸ் a future day. ஸோ மறக்காம அந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஜாலியா இருக்கும், மறக்காம பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஜாலியா இருங்க, ஜாலியா படிங்க. ஆக்சுவலாக நான் என் லைஃப்ல வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப்ல பார்க்கும்போது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணும்.
பைத்தியக்காரன் பேச்சை கூட கேளுங்க, ஆனால் உங்களால் முடியாதுன்னு சொல்கிற சொந்தக்காரங்க பேச்சை கேட்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளை தவறுதலான தூண்டுதலுக்கு வந்து எடுத்துன்னு போகிறதே வந்து என்னன்னா, அவன் படிக்கிறான் நீ படிக்கல. அப்பா அம்மாவை லவ் பண்ணுங்க, நீங்கள் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருமே வேற லெவலில் வருவீங்க, அதை நான் தூரத்துலேருந்து பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேனேஜ்மெண்ட், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இங்கே வந்து டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னப்பா ட்ரம்ஸா? ஒரு சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட் சார், நீங்க ட்ரம் கிளாஸ் போறீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம், எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க. முன்னாடி ஒரு வாட்டி சார் ப்ளீஸ். ஐயோ, என்ன ஏதாவது வாசிக்கிறாங்களா? ஏதாவது கீபோர்டு ஏதாவது கோரஸ் வருதா? கீபோர்டு போறியா? யாருப்பா நீ? எங்கே வேணாலும் போறியே. உன் பேருப்பா? ஸ்மித்து. நல்ல வேலை நான் வயலின் கிளாஸ் போனது யாருக்கும் தெரியல, எல்லாம் வாசிக்க சொல்லி. வயலின்? ஆமாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் வாசிப்பீங்களா? எதுப்பா? சரி, ஓகே, போலாம். ரெடி. என்ன பாட்டுப்பா? என்ன பாட்டு வாசி? இது ஜெயிலர் 2ல ஓப்பனிங் சாங் வாசிப்போம். இந்த பாட்டு பாட சொல்றாங்க. கர்த்தரை நீ பாடு, அந்த பாட்டு. ஸ்கூல் படிக்கும்போது 2 பீரியட் கட் அடிக்கிறதுக்காக ட்ரம்ஸ் மேம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட சரி 2 பீரியட் கட் அடிக்கலாமே போய் கற்றுக்கினது தான். ஸோ ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு உமா பிரியா மேடம். டான்ஸா? சரி, ஒரு பாட்டு அவங்க போடுங்க. தேங்க்யூ. லவ் யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆட்கள்லாம் வராங்கன்னா நீங்க இருக்க சப்போர்ட் தான். மறக்காம நாளைக்கு காந்தி கிணறு தியேட்டர்ல பாருங்க, ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் நல்லா. தேங்க்யூ. லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கேள்வி பாலா பேசுகிறேன். இன்றைக்கி சித்தாரா 25 அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரைக்கும் ஏஎம்எஸ் காலேஜில் வந்தேன். இதுமாரி ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, பசங்களை அவ்வளோ வைப்பில் அவ்வளோ எனர்ஜியாக இருந்தாங்க, அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் மீட்டிங் மீ. ஏஎம்எஸ் காலேஜுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். லவ் யூ.